கோவை சிங்காநல்லூர் ஏஆர்எஸ் மண்டபத்தில் பாஜக சார்பில் 27ஆம் ஆண்டு பேரணி மற்றும் புஷ்பாஞ்சலி வரும் பிப்ரவரி 14 அன்று நடக்க உள்ளதை அடுத்து அதற்கான ஆலோசனை கூட்டம் ஒண்டிப்புதூர் மண்டல தலைவர் பிரபு தலைமையில் நடந்தது. இதில் மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் ஆர்.டி. முரளி, முன்னாள் கவுன்சிலர் ஏ.டி. ராஜன், கலை இலக்கிய அணி மாநில துணைத் தலைவர் பி.வி. சண்முகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி.கே. ராஜேந்திர பிரசாத், மண்டல பொதுச் செயலாளர் கோபிநாத், மண்டல பொருளாளர் தமிழ்ச்செல்வம், நரேன், பிரிக்கால் செல்வராஜ், அருள்முருகன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். எனது பெயர் ஆர்.டி. முரளி, முன்னாள் பாஜகவினுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர். 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்ற குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த முறை 27ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியானது ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற உள்ளது. அது சமயமாக ஒவ்வொரு மண்டலிலும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சமயம் இன்று ஒண்டிப்பூர் மண்டலில் இன்று ஆலோசனை கூட்டமாக நடந்தது. இதிலே மண்டலை சேர்ந்த ஒரு 75 பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வருகின்ற 14ஆம் தேதி நமது இந்த மண்டலின் சார்பாக அதிகப்படியான எண்ணிக்கையிலே அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியானது இந்த முறை பேரணி மற்றும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் என்னவென்றால், எவ்வளவு படு பயங்கரமான நிகழ்ச்சி என்பதற்கு கடந்த ஆண்டிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பகுதியிலே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார்கள். இது உலக அளவிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசப்படும் பொருளானது. மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி பயங்கரவாதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக மக்களை திரட்டி மக்களோடு இந்த நிகழ்ச்சியை புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படி ஏற்பாடு செய்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்தது. இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியிலே கோவை மக்கள் அனைவருமே வந்து பங்கெடுக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.